இந்த அஞ்சலி என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் பைரவி இந்த வீட்டுக்கு அவள கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் நம்ம இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டுறது. ஆனா அந்த ஒரு விஷயத்த விட்டுட்டு இந்த அஞ்சலி வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலி கிட்டயே டைரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம அஞ்சலி இருக்கா இல்லையா? அவள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிய போட்டு பொளந்து எடுத்துறாங்க. "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன சொன்னேன்? இலக்கியாவ அந்த வீட்ட விட்டு விரட்டு. அத மட்டும் போதும்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். முன்ன என்னடா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட புள்ள இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைச்சு கௌதம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனேன். இப்போ என்னடான்னா, இப்போ ஜானகிய அதாவது என்னோட அண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, நீ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க? பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு வேற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு வெளுத்து கட்டி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி அப்படி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் பையன் வந்து திரும்ப வரமாட்டான். அவ்வளவுதான் உன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் செத்து கிடக்குறான். அதனால தான் இன்னும் இலக்கியா அவன கூட்டிட்டு வராம இருக்கா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி சொல்லி நம்ம ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட வச்சுட்டாங்க. ஏன்னா ஜானகி ஏற்கனவே கௌதம்க்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு விஷயத்த அதிர்ச்சியான ஒரு செய்திய சொல்லி ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படுக்க வச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதறிட்டு ஜானகிய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் அங்க நடந்த பிரச்சனையில சண்டையில தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வெளுத்து கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம பைரவி இப்போ பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்கா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? எதுக்காக ஒவ்வொருத்தரா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க? என்னதான் உன்னோட பிளானு? நான் ஒண்ணுத்துக்கு உன்ன வர வச்சா, நீ என்னடான்னா இதுலயே டபுள் கேம் ஆடி என்னையே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறியா? நீ இனிமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு ஆன்ட்டி நான் எல்லாமே கரெக்ட்டா தான் ஆன்ட்டி பண்றேன். எல்லாமே கரெக்ட்டா நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதுக்காக அவ்ளோ கவலைப்படுறீங்க? இப்போ கௌதம்க்கு சொத்து இல்ல. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிருந்து விரட்டுற மாரி விரட்டியிருந்தோம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு ஈஸியா போயிருப்பா. அதே மாதிரி அதுக்கப்புறம் கௌதம கூட்டிட்டு வந்திருக்கலாம். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு காரணத்த சொல்ல போயி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி கிட்ட வந்து அடி வாங்குனது தான் இந்த அஞ்சலிக்கு வந்து மிச்சமா போச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ அந்த பைரவி வந்து சொல்றது ஒரே விஷயம் தான். இதுக்கப்புறம் இந்த சொத்து, பத்து அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும், ஐஸ்வர்யாவும் மட்டும் தான் வந்து இவங்களோட வாரிசு. அப்படின்னு சொல்லிட்டு எதனா சொல்லிட்டு இருந்த அப்படின்னு வைங்க, கண்டிப்பா நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. சொத்து 3ஆ தான் பிரிக்கப்படும். அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி திருப்பி திரும்ப முழிக்கிறா. என்னடா இப்ப பண்றது? ஏதாச்சும் கேப்ல கெடாக வெட்டி நம்ம பேருக்கு சொத்தெல்லாம் மாத்திடலாம்ன்னு பார்த்தா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தலைகீழா போய் முடிஞ்சுது. என்ன பண்றது? எப்படியாச்சு அதாவது என்ன நடந்தாலும் சரி, இந்த சொத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கா பிரிக்க விட்டுறவே கூடாது. 2 பங்கா தான் பிரிக்கணும். அதுக்கு என்ன பிளானோ அத பண்ணணும். இவங்க சொல்ற மாரிலாம் கேட்டா, நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு அப்பவும் வந்து குறுக்கு வழியில தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பைரவி பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்கிறது கூட தெரியாம, இந்த அஞ்சலி சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.